என்னையா பண்ணிக்கிறீங்க? ஏசி வந்து நிற்கிறாயா? எல்லாத்தையும் ஏற கட்டுறீங்க. உருளைக்கிழங்கு ஒன்றும் கண்டுக்காத. போலீஸ் வேலை சேர்ந்து தான் நிறைய சம்பாதிக்கலான்னு ஆசைப்பட்டு வந்து இந்த காட்டில் மாட்டினேன்னு நம்ம நிலைமையை பற்றி இப்படி நொந்து நூலாக போய்க்கிறோமே. வெத்தலை சீவல் வாங்கறதுக்கு கூட கையில் காசு இல்லையே, என்ன பண்ணுறது? கருத்தம்மா கருத்தம்மா, துப்பாக்கி வாடகை பாக்கி இருக்குது, வசூல் பண்ணாம விட மாட்டேன். கருத்தம்மா இதோ வர நம்மால் வர வந்து இருந்தாலும் விடக்கூடாது. கருத்தம்மா வாடகை பாக்கி எங்க? வாயா வாடகை போலீஸ், என்னையா துப்பாக்கி குட்ட? எங்க அக்கா கொக்கா குறிப்பதாயா சுட்டா, ஆனா அது எங்க மாமா தொடையில புந்துச்சியா? மனுஷயா நீ எல்லாம்? உனக்கெல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருக்குதையா? ஏன் அப்படிங்கிற? வெள்ளக்காட்சி தமனா போல இல்ல? ஏ புள்ள, தனுஷும் தமனா முன்ன பொண்ணா பாத்துருக்கா புள்ள? பாத்துருக்கேன் மச்சான். ஆமா, மண்ணுல போட்டு போச்சு, பால் ஊத்துறே. வெள்ளக்காட்சி வெள்ள பாட்ட முதல் நாளில் ஐயா 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 ஓரமா போயிருந்தவனுக்கு ஒதுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டே. ஐயா ஐயா சார் சார் ஏசி சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். யார் நீங்க? என்ன வேணும்? இன்ஸ்பெக்டர் மனோஜ்குமாருடைய அப்பா சார். அவர் விஷயமா உங்ககிட்ட பேசணும். அப்படியா? வாங்க உள்ள வாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. எங்கள் முப்பாட்டம் காலத்தில் இருந்து எங்கள் பையன் வரைக்கும் எங்கள் உடலில் ஓடுறது போலீஸ் ரத்தமங்க. அப்பேற்பட்ட என் பையனை கொலைக்காரனுங்க அநியாயமாக கொண்டுட்டாங்க. மார்புலையும் தோல்லையும் சுமந்த என் பையனை கடைசி நேரத்தில் கண்ணில் பார்க்க முடியாத பண்ணிட்டாங்க. அப்பேற்பட்ட கொலைக்காரன்களை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். என் மகனை கொன்ன சண்டாளர்களை என் கையால் கொன்னாதான் ஆத்திரம் அடங்கும். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. பையனுடைய கேஸ் தான் என் முதல் கேஸ். கூடிய சீக்கிரம் நல்ல தகவலாக வரும். உங்களை தான் மலை மாதிரி நம்பி வந்திருக்கிறேன். வரட்டுங்களா? ஓகே வரையா. ஓகேம்மா, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ம் சரிம்மா, நீ உடம்ப பார்த்துக்க. சரிம்மா, நான் அடிக்கடி உனக்கு கால் பண்ணுறேன். வணக்கம் சார். வணக்கம். ஹலோ சார். நம்ம விசாரணையில் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குமா சார்? இங்கே தொடர்ந்து நடக்கிற கொலை எல்லாம் சாமி குத்தோன்னு ஊர் மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நானும் இன்ஸ்பெக்டர் மனோஜ்குமாரும் இது ஒரு தனி மனிதன் செய்கிற கொலைன்னு சந்தேகப்பட்டோம். எப்படி சொல்றீங்க?
நடந்த 2 கொலையுமே ஒரே மாதிரியே தலை துண்டிக்கப்பட்டிருக்கு சார். மறுபடியும் இந்த மாதிரி நடக்காம இருக்க காளி, பைரவன், சின்னவன் இவங்க 3 பேருக்குமே நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். 50% எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு சார். அதை நான் உங்க இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்பெக்டர் மனோஜ் கொலைக்கான மர்மத்தையும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நானும் இன்ஸ்பெக்டர் மனோஜ் விஷயமா தான் வந்திருக்கேன். அப்போ நான் கிளம்புறேன் சார். ஏய், உனக்கு வர சொன்னதே அபிஷியலா பேசுறது மட்டும் இல்ல, பர்சனலா பேசுறது தான். என்கிட்ட பேசாத. ஏய், என்னாச்சு உனக்கு? நீ இந்த ஊருக்கு வந்த அடுத்த செகண்டே நீ வந்து பாத்துக்கணும். என் மேல உனக்கு லவ்வே இல்ல. உனக்கு என்ன விட உன் வேலை தான் முக்கியமா போச்சுல. நீ ஒரு போலீஸ் தானே. நீ பேசுறது நல்லா இருக்கா? நம்ம டிபார்ட்மெண்ட்லயே திறமையான போலீஸ் ஆபீசர் நீ. அதனால தானே இந்த ஊருக்கு ஒன்று அமிச்சேன். இதே பாரு, நான் பண்ண தப்பு தான். நான் சொல்றது கேளு திவ்யா. திவ்யா, என்றும் சாயாது வாலிபத்தின் தேவை என்ன வாய் திறந்து பேசாதே திரை போடு